ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் என்னமோ கேப் அப் தான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 வரைக்கும் ரேலி கொடுத்துட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் தடுமாறி கீழே மறுபடியும் செல்லிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தாங்க. அவர் வந்து சோலார் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் 126% வந்து மறுபடியும் டேரிஃப் போட்டிருக்காருங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக தாக்கு பிடிக்காம கீழே இறங்கிடுச்சு. அந்த 650 வரைக்கும் போனது மட 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 மடன்னு இறங்கிட்டான். ஐடி வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையிங் ஓப்பனிங்கில் நல்ல ரேலி கொடுத்துட்டு மறுபடியும் அவனும் செல்லிங். பேங்கிங்கும் இன்றைக்கி நெகட்டிவ். ரிலையன்ஸ் வந்து ஹியூஜ் ஃபால் 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு ரிலையன்ஸும். ஸோ மெயினாக சப்போர்ட் பண்ண வேண்டிய எல்லாமே நெகட்டிவாக போய் திரும்ப வந்து 25,480 தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 25,480க்கும் 500க்கும் 650க்கும் நடுவில் தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து ஓப்பனிங் என்னமோ கேப் அப் ஆனாலும் ஒரு மாதிரி சின்ன செல்லிங்கோட தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சைடு வேஸில் இருக்குது. செல்லிங் கூட இப்போதைக்கு இல்லை, சைடு வேஸில் இருக்குது. மிட் நைட்டில் என்ன மாதிரி நடக்கும், மேலே ஏறுமா கீழே ஏறுமான்னு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் எதிர்பார்க்குறேன் ஆன் பாசிட்டிவ் சைட். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடந்துச்சு அப்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அகைன் 25,480 தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டண்ட்டாக வந்து 650 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாகவும் 25,800 வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,380 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,220 அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி அவனும் வந்து சைட்வேஸில் தாங்க இருக்கான். அந்த ஆல் டைம் ஹை கிட்ட வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ் போயிட்டே இருக்கான். ஸோ அது வந்து கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் வந்து டேஞ்சர் தான். சைட்வேஸ் போக போக எவ்வளோக்கு எவ்வளோ மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சர் தான். இப்போ வந்து மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அவன் ரொம்ப ஆல் டைம் ஹையில் இருக்கான். அதுதான் ஒரு பயமே எனக்கு. ஐடி செக்டார் ஸோ இன்றைக்கி அதான் சொன்னல ஓப்பனிங் கேப் அப் தான். இதுலேருந்து கேப் அப் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி போச்சு. ஆனால் க்ளோசிங் அப்படிங்கிறதா முக்கியம். க்ளோசிங் வந்து கீழே இறங்கி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி திரும்ப செல்லிங் இனிஷியேட் ஆகி 30,200 அந்த 150 லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 28,000 தாங்க அடுத்த சப்போர்ட்டு ஐடிக்கு. ரிலையன்ஸ் ஸோ 2 நாள் ஏற்றுனா நான் அந்த ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைன் மேலே ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில்லேயே செம்ம ராலி கொடுத்தான். எனக்கு அப்போயே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இவன் இப்படி பண்ணான்னா இவனை நம்ப முடியாதே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே வந்து நம்ப முடியாத மாதிரி பண்ணி கீழே இறக்கி தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 1366 67 அந்த ரேஞ்சு தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல். ஸோ மேபி அது வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப ரிவர்சல் ஆகலாம். மேலே உடைக்கிறானா கீழே உடைக்கிறானான்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவனும் வந்து அந்த 914 கேப் அப்பு கிடைக்கும், மேலே நல்ல ஹையில் கிடைக்கும், அடித்து மொமெண்டம் பாசிட்டிவில் போகும்னு பார்த்தேன். பட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த 914 ரெசிஸ்டன்ட் ஆகி திரும்ப கீழே இறங்கி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க 907. ஸோ பார்ப்போம் இவனும் வந்து தாக்கு பிடிக்கிறானா. இவனுக்கு வந்து இப்போதைக்கு மைனர் சப்போர்ட்டாக வந்து 903 இருக்குது. மேஜர் சப்போர்ட் தான் 891. மைனர் சப்போர்ட்டாக இருக்க 903 அப்படிங்கிறது வந்து நாளைக்கும் வந்து சப்போர்ட்டாக எடுத்து திரும்ப மேலே ஏறுறானா, இல்லை அகைன் வந்து 891 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறானா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. கீழே இறங்கி மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கி அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி அனாலிசிஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நியர்பை லொக்கேஷனில் இருக்கவங்க ஆஃப்லைன்லேயும், டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கு ஆன்லைன்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபர்தராக நீங்களும் இதே மாதிரி செல்ஃபாக வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.